நமது பய உணர்வை வளர்க்கும். மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது நமது அன்புணர்வை வளர்க்கும். மற்றவர்களை எதிர்ப்பது நம்மை பிறரிடமிருந்து விலக்கி வைக்கும். நாம் மற்றவர்களை அரவணைப்பது பிறரில் நாம் இறைவனை கண்டறிய உதவியாக இருக்கும். ஆண்டவர் இரக்கமும் அருளும் உள்ளவராக இருப்பது போல நாமும் இரக்கமும் அருளும் உடையவர்களாய் வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய வழிபாட்டை நம் வாழ்வோடு பொருத்தி பார்த்து நமது வாழ்வின் மாண்பை உயர்த்த தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று திருச்சபையானது பாலர் சபை தினத்தை கொண்டாடி மகிழ்கிறது. சிறுவர் சிறுமியர்களுக்காக இத்திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படும் நிலையிலே திருச்சபையானது இன்று பெற்றோர்களால் கைவிடப்பட்டு அனாதையாக நிற்கக்கூடிய குழந்தைகள், சட்டத்திற்கு மாறாக பிறந்த குழந்தைகள், சாக்கடைகளில் வீசப்பட்டு மற்றும் குப்பை தொட்டிகளில் வேண்டா வெறுப்பாக தள்ளப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமியருக்காக, குழந்தைகளுக்காக இன்றைய தினமானது ஜெபிக்கப்பட்டு அவருடைய நல்ல உடல் நலனுக்காகவும் ஆன்மீக நலனில் வளரவும் அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நாளை சிறப்பிக்க திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே நமது குழந்தைகளுக்காக ஜெபிக்கும் அதே வேளையிலே மேற்கூறிய எல்லா விதமான குழந்தைகளையும் பராமரிக்கக்கூடிய அருட் சகோதரிகள், இன்னும் நல்ல உள்ளங்கள் அவர்களுக்கு கருணையையும் இரக்கத்தையும் கொடுத்து அவைகளை குழந்தைகளிடம் காட்டி அன்போடு வளர்க்கக்கூடிய நிலையையும் இன்றைய நாளிலே நம்மால் இயன்ற உதவியை அந்த குழந்தைகளுக்கு செய்ய காணிக்கைகள் வழங்கவும் திருச்சபையானது நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய நாளை இத்திருப்பலியிலே அவர்களுக்காக ஜெபித்து நம்மையே கொடுக்க முன்வருவோம். இன்றைய இந்த திருப்பலியானது மரித்த மரிய ஞாசி, ஞாசி அம்மாள், லில்லி சேவியர், மிக்கேல் அம்மாள் இவர்களின் ஆன்மா இறைவனை இழைப்பாரவும், குழந்தை இயேசு குடும்பத்தில் இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றி கூறும் அவர்கள் மரித்த லூர்து மேரி, ஜெபமாலை, அகஸ்டி இவர்களின் ஆன்மா இறைவன் இழைப்பார ஜெபிக்கிறார்கள். மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய நமது மறைக்கல்வி மாணவ மாணவியர், ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இவ்வழியிலே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் ஆன்ம நலமும் ஆன்மீகத்தில் ஆழமான விசுவாசமும் கொண்டு வாழ இவர்களுக்காக ஜெபிப்பதோடு கல்வியில் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, மது நாளாகி இன்று மது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் மே அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்குத்தடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூயாவியார் இடையராது உடனிருந்து எங்களை காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடைய செய்தருள்வாராக.
ஜெயராணி குடும்பத்தின் பெயரால் இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த அருளானந்தம், சூசையம்மாள், ஆரோக்கியம், மரியம்மாள், சூசை மாணிக்கம் இவர்களின் ஆன்மா இறைவனை பார கொடுக்கப்படுகிறது. ஜோசப் லாசர், சுசிலா குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலியை கொடுக்கிறார்கள். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் இன்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்திலிருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 26 இறைவசனங்கள் 2 7 9 12 13 22 23 வரை. சவுல் சீபு பாறை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தலையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். அதனால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றார். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விற்று குற்றமற்று இருப்பவர் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவர் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவிலிருந்து ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உன் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவர் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உன்னை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திற்கு வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 45 முதல் 49 வரை. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த யாவரும் போல மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் கூறுகிறார், புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 27 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக் கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசிரியர் ஒருவர் தவறு செய்த மாணவனை கண்டிக்கிறார். கண்டித்த அவரை தன்னுடைய கைகளால் அறைய பார்க்கிறான் அந்த மாணவன். ஆசிரியர் எதுவும் பேசாத நிலையிலே மௌனமாய் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார். ஒரு நாள் ஆசிரியர் தன் வகுப்புகளை முடித்துவிட்டு மாலை வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். யார் அவருடைய கையை பிடித்து அவரை அறைய முயற்சி செய்தானோ இப்பொழுது அந்த மாணவன் 5-6 முரடர்களிடம் மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவரும் அவனை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவ்வழியே சென்ற அந்த ஆசிரியர் அந்த முரடர்களிடம் அவனுக்காக போராடி அவருடைய பிடியிலிருந்து மீட்டுவிட்டு மீண்டும் மௌனமாக வீடு திரும்புகிறார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு உங்கள் பகைவரிடம் அன்பு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். மனிதர்களுக்கு பிடிக்காத ஒன்று மன்னிப்பு என்பது பொதுவாக மனிதர்களுக்கு பாகற்காவை போன்று விழுங்குவதற்கு முடியாத ஒன்று. அதை செய்தாக வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். இதற்கு காரணம் என்னவென்று பின்னணியை பார்க்கும் பொழுது இயேசு கலிலேயாவில் திபேரிய கடல் பகுதிக்கு செல்கிறார். திபேரிய கடல் பகுதியிலே யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பாபிலோனியர்கள், பாரசீகர்கள், கிரேக்கர்கள், ரோமையர்கள் என்று பலரும் இவர்களை அடிமையாக்கி அவர்களை மிகவும் சித்திரவதைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரோமையர்கள் இந்த கலிலேயர்களை ஏறக்குறை 2000 பேரை சிலுவையில் அறைந்து கொன்றதாக நாம் வாசிக்கிறோம் நற்செய்தியிலே. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர்கள் தங்கள் மனநிலையை கொண்டிருந்த வேளையில் தான் ஆண்டவர் இந்த பகுதியை அவர்களுக்கு போதனையாக தருகிறார். இன்று தரப்பட்ட நற்செய்தி முழுவதுமே நம்மால் கடைபிடிக்க முடியாத ஒன்று. ஆனால் இறை திட்டம் கடைபிடித்தாக வேண்டும். அன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே கட்டளை இன்று நம்முடைய வாழ்வை பரிசோதித்து பார்த்து
இவைகள் என்னுடைய வாழ்வில் இருக்கின்றனவா, வாழப்படுகின்றனவா என்பதை சிந்தித்து பார்த்தால் விடை இல்லை என்று வரும் வேளையிலே அதையும் தாண்டி இறைவனுடைய அருளால் முயற்சி செய்தால் முடியும் என்ற செய்தியை கொடுப்பதாக இருக்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், தாவீது சவுல். சவுலுக்கு போரிலே உதவியாக சென்றவர் தாவீது. வயதில் சிறியவராக இருந்தாலும் அதிகமான பேரை, அதிலும் வலியவரை இவர் கொன்றளித்த நிகழ்வு நாம் தெரிந்த ஒன்று. எனவே வலியவரை, தனக்கு எதிரியாக இருந்த வலியவரை கொன்ற தாவீதை இப்பொழுது மக்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுகிறார்கள். பல பேர் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பிறரை புகழ்ந்து பேசும்போது மனிதர்களாகிய நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தான் இருப்போம். அதே மனநிலைக்கு அங்கு சவுல் ஆளாகிறார். எனவே சவுல் தன்னை, நான் அரசனாக இருந்தாலும் தனக்கு உதவிக்கு வந்த தாவீதை பல பேர் புகழ்ந்து பேசுகிறார்களே, இந்த புகழை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருப்பது அவரை அந்த இடத்தில் இல்லாமல் இருக்க செய்வது, இவ்வுலகை விட்டு அனுப்புவது என்ற வெறியோடு அலைந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது இருவரும் ஒரே குகையில் தங்கக்கூடிய நிலை. தாவீது இப்பொழுது சவுலுக்கு அருகிலே இருந்து கொண்டிருக்கிறார். சவுலின் பிடி தாவீதிடம். தாவீது வலியவர். அங்கு ஏற்கனவே அவரை கொள்வதற்கான ஆயுதமும் அவருடைய அருகில் இருக்கிறது. தாவீதோடு வந்தவர் அவரை கொன்றுவிடலாம் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் சவுலு இறைவனால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர். கொல்வது சரியல்ல, அவரை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னை கொல்ல நினைத்த அவரை மீண்டும் வாழ வைக்கக்கூடிய அந்த நிலைதான் பகைவரிடம் அன்பு செய்யுங்கள் என்பது. பகைவரை அன்பு செய்தல் என்று நாம் சொல்லும் நிலையிலே இத்தகைய வாழ்வை நாம் வாழும்போது, இந்த மன்னிப்பு என்ற பண்பை வாழும்போது பல்வேறு விதமான நல்ல நிலைகளை நாம் பெறக்கூடிய நிலையானது ஏற்படுகிறது. எப்பொழுது நாம் பிறரை மன்னிக்கிறோமோ அப்பொழுது இறை இயல்பில் நாம் பங்கெடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். இறைவனுடைய இயல்பு இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும். தந்தைக்குரிய அந்த இரக்கத்தை நாம் வாழ்வாக்கும் போது இந்த மன்னிப்பு என்ற பண்பு தானாக பிறக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே எப்பொழுது நாம் மன்னிப்பை வாழ்கிறோமோ அப்பொழுது இறை இயல்பில் பங்கெடுக்கும் மனிதர்களாக நாம் மாறுகிறோம். 1981 ஆண்டு இருவர் எதிரிகளால் சுடப்படுகிறார்கள். ஒருவர் 2ஆம் அருள் சின்னப்பர் திருத்தந்தை, இரண்டாவது நபர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரீகன். இருவரும் சுடப்பட்ட நிலையிலே மருத்துவமனை கொண்டு செல்லும் போது ரீகன் சிரித்துக் கொண்டே செல்கிறார் அந்த ஆம்புலன்ஸ்ல போகும்போது. இது மனித தன்மையை காட்டுகிறது. என்னை சுட்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், அவர் மனிதர்தான், பலவீனர்தான் என்று அவர் சிரித்த முகத்தோடு செல்லக்கூடிய ஒரு நிலையானது அவருடைய மனித தன்மையை விளக்குகிறது. 2ஆம் அருள் சின்னப்பரு மருத்துவமனைக்கு இட்டு செல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, என்னை சுட்டவரை நான் மன்னித்து விடுகிறேன். இது இறைவனுடைய இயல்பில் பங்கு
பங்கு பெற வைக்கிறது. ஆக எப்பொழுது நாம் மன்னிப்பை நமதாக்கி வாழ்கிறோமோ அப்பொழுது இறையன்பில் பங்கெடுக்கும் மனிதர்களாக மாறுகிறோம். இரண்டாவது, மன்னிப்பு என்பது நமக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒன்று, உள்ளத்திலே நிம்மதியை தரக்கூடிய ஒன்று. நாம் மன்னிக்காத போது பகைவர்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்போம். அவர்களை என்ன செய்வது, எந்த விதத்தில் மாட்டிவிடுவது, அவர் எங்கு செல்கிறார், செல்லும் இடத்தில் அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கலாமா, அல்லது அவரை பற்றி அவருடைய பெயருக்கு கலங்கம் விளைவிக்க என்ன செய்யலாம் என்று வேலையாக இருந்தாலும், உறக்கமாக இருந்தாலும், சாப்பாட்டு வேலையாக இருந்தாலும், ஜபமாக இருந்தாலும் கூட நாம் அவரை பற்றியே நினைவு கொள்வதால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் நிலை. மன்னிக்காத போது நிம்மதி கெடுகிறது, மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இது எதை போல இருக்கிறது என்றால், நம் வீடு கண்ணாடியால் ஆனது. வெளியில் உள்ள அவரை நாம் கல்லெறிய வேண்டும், உள்ளிருந்து நம் எதிரி வெளியே நிற்கிறார், எனவே கல்லால் எரிய வேண்டும் என வீட்டில் இருந்து நாம் கண்ணாடி வழியாக அவரை எரிய முயற்சித்தால் பாதிக்கப்படுவது நம்முடைய வீடு. அதுபோலதான் மன்னிக்க மனமில்லாத போது நம்முடைய உள்ளமானது மன நிம்மதி இல்லாமல் பிறரை பற்றியே நினைத்துக் கொண்டு நாம் மன உளைச்சலுக்கு ஆளாவதோடு நம் உடல்நிலையை கெடுக்கக்கூடிய நிலையும், அதற்கு எதிரான நல்ல பண்புகளை வாழ முடியாத நிலையும் ஏற்படுவதை உணர்ந்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடப்படுகிறது. எனவே மன்னிக்கக்கூடிய மனநிலை மன நிம்மதி தரும் என்பதை உணர்ந்து அந்த பண்பை வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, நாம் மன்னிக்கும் போது முதிர்ச்சி அடைந்த மனிதராக மாறுகிறோம். பகைவரை கண்டு ஒரு சிலர் தைரியமாக பகைவராகி விடுவார்கள். ஆனால் பகைவரை கண்டு அஞ்சி ஓடி ஒதுங்கிக் கொண்டிருப்பார்கள். இது கோழைத்தனம். அவ்வாறு அஞ்சி ஒதுங்கி அல்லது அவரை பற்றி அடுத்தவரிடம் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருப்பது கோழைத்தனம். எனவே அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால், பகைவர் என்று நமக்கு யார் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து நம்முடைய வார்த்தைகளை, மன்னிப்பு என்ற வார்த்தைகளை செயலளவில் காட்டும் போது அங்கு மன நிம்மதியானது பிறக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கையால் ஆகாத தனம் அடுத்தவரை பற்றி பேசுவது, அடுத்தவரை என்ன செய்வது என்று யோசிப்பது. அதற்கு மாறாக நாம் பகைவர் என்று நாம் எண்ணினாலும் அல்லது அவர்கள் எண்ணினாலும் நேரடியாக பேசிவிட்டு ஒதுங்கி செல்லும் போது இருவருக்கிடையே உறவு மலரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில் வாடும்போது நாம் பழிவாங்கும் எண்ணத்தை மறந்து விடுகிறோம். காரணம், நமக்கு அவர் எதிரி அல்லது அவர் என்னை எதிரி என்று நினைக்கிறார் என்று எண்ணும் போது அவரை நாம் சந்தித்து நம்முடைய விளக்கத்தை கொடுக்கும் போது அவர் ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே உறவு அங்கு வளர்கிறது. பழிவாங்கும் எண்ணத்திற்கு இடமே இல்லை. பழிவாங்கும் எண்ணம் இருக்கும் போதுதான் சவுலிடம் இருந்த அநேக கெட்ட குணங்கள், கொலை செய்ய வேண்டும், பொறாமை என்ற பல்வேறு விதமான குணங்கள் நம்மிடையே வளர்ந்து நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கும். மாறாக நம்முடைய வார்த்தைகளால், செயல்களால் மன்னிப்பை தெரிவிக்கும் போது அங்கு பழிவாங்கும் எண்ணத்திற்கு பதிலாக மாற்று எண்ணங்கள் தோன்றி நாம் ஒவ்வொருவரும் வேறு வகையில் வளரக்கூடிய நிலை ஏற்படும். எப்பொழுதென்றால், நாம் பகைவரை முழுவதுமாக சந்தித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இரண்டாவதாக, நாம் நம்மை எதிரி என்று நினைப்பவரை அல்லது அவர் நம்மை எதிரி என்று நினைப்பவரை நேரடியாக சந்தித்து நம்முடைய மன்னிப்பை சொல்லும் பொழுது அங்கு மனித தன்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அவரும் வெட்கத்தால்
நாம் இவ்வளவு செய்தும் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றும் அவரையும் மனித தன்மையில் வாழ உதவி செய்யக்கூடிய நபர்களாக நாம் மாறக்கூடிய நிலை. பொதுவாக நம்மை பகைவர்கள் என்று நம்மை யார் எண்ணுகிறார்களோ அவர்களிடம் அமைதியாக பொறுமையோடு இருக்கக்கூடிய நிலையை சிறந்ததாக அவர்களுக்கு மாற்றத்திற்கு வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நாமும் மீண்டும் பதில் கொடுக்கும் போது பகைமை வளர்ந்து உறவு அறுவடுமே தவிர அமைதியை பொறுமையை கையாளும் பொழுது வெட்கத்தால் அவர்கள் தங்களையே மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையானது ஏற்படும் வேளையிலே நாம் வெற்றி பெற்ற மனிதர்களாக இறைவனுடைய அருளை பெற்ற மனிதர்களாக மாறும் நிலை இருக்கிறது. எனவே இன்றைய வாசகங்கள் முழுவதும் மன்னிப்பின் தன்மையை நமக்கு எடுத்துரைக்கும் நிலையிலே நமது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு பகைவரை நண்பராக்கும் நிலையிலே மன்னிப்பு என்ற பண்பை வாழும் நிலையில் இருக்கிறோமா? அல்லது பழிவாங்கும் எண்ணத்தோடு அவரை பகைமை பாராட்டி மேலும் மேலும் பல கெட்ட குணங்களை பெருக்கிக் கொள்ளும் மனிதராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இறையியல்பில் பங்கெடுக்கும் மனிதர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளாமல் மிருகத்தன்மைக்கு ஆளாகக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து நமது பகைமை நிலை யாரோடு எந்த நிலையில் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தியும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டவர் கூறக்கூடிய பகைவரிடமும் அன்பு செய்யுங்கள் என்ற வார்த்தையை வாழ்வாக்க விரும்பும் நாம் தாவீதின் மனநிலையை பெற்று வாழ்வோம். தனக்கு எதிரியாக இருந்தாலும் நன்மை செய்யக்கூடிய மனநிலையை பெறுவோம். பிறரை தீர்ப்பிடக்கூடிய மனநிலையை விட்டு வாழ்வோம். பிறரை பற்றி அவதூறு பேசி அவரை இல்லாதது கொள்ளாதது சொல்லி நாம் வெறுப்படைய செய்யும் மனநிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்வோம். இது தூய ஆவியால் மட்டுமே முடியும் என்ற எண்ணத்தோடு தூய ஆவியை வேண்டியவர்களாய் இந்த வரங்களை இறைவன் நமக்கு அருள வேண்டும் என இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்பதோடு தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்காகவும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுள்
அன்பே உருவான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் உள்ளங்களில் உமது அன்பை பொழிந்து அவர்கள் பகையை மறந்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, போர்கள் நடந்து கொண்டிருக்கும் நாடுகளில் அமைதி ஏற்படவும் பழிக்கு பழி வாங்கும் நாடுகள் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, எங்கள் குடும்பங்களில் நிலவும் பகைமை, வெறுப்பு போன்ற உணர்வுகளை கலைத்து ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும், ஒருவர் மற்றவருக்கு ஆதரவாக இருக்கவும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டிய அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, இயற்கையை நாங்கள் அன்பு செய்யவும் செயற்களை இயற்கையை காயப்படுத்தாமல் இயற்கையை நேசிக்கும் வரத்தை தந்து எங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேரொளியே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உமது அன்பின் பிள்ளைகளாக வாழவும் வளரவும் இறை வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, இச்சமுதாய முன்னேற்றத்தில் துணையாக இருக்கும் இளையோரை நிறைவாக ஆசீர்வதித்து உம் அன்பையும் இரக்கத்தையும் பெற்று திருச்சபையின் வருங்கால தூண்களாக மாறவும், அருள் வாழ்விலும் உலக வாழ்விலும் செயலும் நம்பிக்கை கொண்டவர்களாக தேவையான அருளை பொழிய வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமருளும் நல்ல ஆயனே, இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் எம் திருத்தந்தைக்காகவும் மற்றும் உடல்நலமற்றவர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்புமாக எங்களை படைத்து காத்து வரும் இறைவா, நீர் நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஒரு ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். தனிப்பட்ட முறையிலும் குடும்பமாகவும் இணைந்து நம்பிக்கையோடு விடம் மன்றாட்டுகளை தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் விண்ணப்பித்த ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்பி கேட்டவைகள் அனைத்தையும் நீர் கனிவுடன் தர வேண்டும் என்று உம் மகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். Navidad,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்வரை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மதுமாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று வெளிப்படுத்தினார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. புடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட பரிபாலகர் அண்டோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை வழித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உடலுக்கு பாதுகாப்பளித்திலும் அருமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
வாழ்த்திடுவோம். செம்மறியின் விருந்திடு, அதை உண்டிடவே சென்றிடுவோம். ஜீவன் தரும் விருந்திலே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். ஆண்டவரின் உடலிடு, ஆண்டவரின் இரத்தமிடு, நித்திய ஜீவன் தரும் உடலிலே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். ஆண்டவரின் உடலிடு, ஆண்டவரின் இரத்தமிடு, நித்திய ஜீவன் தரும் உடலிலே இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். இயேசு கிறிஸ்து என்றும் ஜீவிக்கின்றார். பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தின் 7ஆம் ஞாயிறு. மார்ச் 2 வரும் ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலத்தின் 8ஆம் ஞாயிறு. வார நாட்களில் வியாழன் தவிர மற்ற நாட்களில் பங்கு ஆலயத்தில் மாலையில் திருப்பலி நடைபெறும். வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்வோம் சலேசிய அருட்சகோதரிகள். கடந்த வார ஞாயிறு காணிக்கை 2450. அன்புக்குரியவர்களே, மறை மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே சுற்றுமடலில் வாசித்தவாறு கிறிஸ்துவ மக்களின் கணக்கெடுப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கணக்கெடுப்பானது 14 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட ஒன்று. அதன் அடிப்படையிலே அரசாங்கமானது நம்முடைய தேவைகளை அதன் சதவீதத்தை கொண்டே நிர்ணயித்துக் கொண்டே இருப்பதால் இப்பொழுது மக்களுடைய தொகை கூடியிருக்கும் நிலையிலே எல்லா வகையிலும் சதவீதமானது கூட்டப்பட வேண்டும் என்பதற்காக கணக்கெடுப்பானது நடத்த தமிழ்நாடு முழுவதிலுமே, ஏன் இந்தியா முழுவதிலுமே இந்த செயலெடுப்பானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே ஏறக்குறைய ஒரு நபருக்கு 4-5 பக்கங்கள் கொண்ட இந்த பிரதியானது கொடுக்கப்படும். எனவே இதை அன்பிய பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுத்து பெற்றுக்கொண்டு பங்கு தந்தையிடம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கு பேரவையினரிடம் இதை பற்றிய தகவலானது வரும் புதன்கிழமை பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும் நிலையிலே அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். இந்த செய்தியை எழுதுவதற்கு அல்லது ஏதாவது எழுதும்போது சந்தேகம் இருந்தால் திருவாளர் பிரவீன் மத்திய அன்பியத்தை சார்ந்த அவருடைய தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரை அணுக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கிலிருந்து அவர் முன்னெடுத்து செய்கிறார். எனவே இதற்கு ஒத்துழைப்பு நல்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரும் மார்ச் மாதத்திற்குள் இது ஒப்படைக்க நம்மிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வரக்கூடிய புதன்கிழமை நம்முடைய பங்கு பேரவை கூட்டமானது திருப்பலி முடிந்ததும் நடைபெறும். அதில் உங்களுக்கு இதை பற்றிய செய்தியும் அதே போல தவக்கால திட்டமிடுதலும் நடைபெறும். எனவே பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குருத்தோலை வரும் சாபல் புதனானது வரும் மார்ச் 5ஆம் தேதி என்ற நிலையிலே உங்களது வீட்டுகளில் உள்ள குருத்தோலைகளை, சிலுவைகள் பொருத்திய குருத்தோலைகளை பங்கு ஆலயத்தில் சமர்ப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கழிப்பறை பணியானது, கட்டிட பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் முடிக்க நேரிடும். எனவே
அதை சரியான முறையில் பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மதுரை உயர்மறை மாவட்டத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு நடத்திய விவிலிய வினாவிடையானது முடிவானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல் மதிப்பெண்ணை எஸ் ஜோஸ்பின் பாபு அவர்கள் 99 மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். முதல் மதிப்பெண். இரண்டாவது மதிப்பெண்ணை திருமதி பத்மா ஜேம்ஸ் அவர்கள் 99 மதிப்பெண்கள் எடுத்து பெற்றுள்ளார்கள். மூன்றாவது பரிசை எஸ் ஆரோக்கியமேரி என்பவர் 98 மதிப்பெண் பெற்றுள்ளதோடு மேரி மெடோனா அவர்களும் 98 மதிப்பெண் பெற்று மூன்றாவது இடத்தையும், அதே போல பிரசினா யமல்டா மேரி 98 மதிப்பெண் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளார்கள். மற்றவர்கள் அனைவருமே 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளார்கள். இது அறிவு பலகையிலே போடப்படும். எனவே உங்களுடைய மதிப்பெண்களை பார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 பரிசுகளும் மறை மாவட்டத்திலிருந்து கொடுக்கப்படும். மற்ற பரிசுகள் ஆறுதல் பரிசாக நம்முடைய பங்கு ஆலயத்திலிருந்து உங்களுக்கு பின்னர் வழங்கப்படும். மத்திய எம்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு ஜாங்கிட் நகர் ஏசோன் மெயினில் வசிக்கக்கூடிய மரிய ஜோசப் விக்டோரியா இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். அன்பிய உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். புனித அருளானந்தர் அன்பிய கூட்டமானது முல்லை நகர் டோர் நம்பர் 442 வசிக்கும் திருமதி மரிய ராஜேஸ்வரி அவர்கள் இல்லத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே மறைக்கல்வி குழந்தைகள் இந்த வழிபாட்டை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நமது பாராட்டுக்களையும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அருட்சகோதரிகளுக்கும் நமது பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தொய்த்துணர்ந்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு